ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 22/12/2023 மார்கழி மாதத்தின் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் அஸ்வினி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாய் இந்த நாள் அமைய இருக்கின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் கன்னி ராசி நேயர்கள், அதில் குறிப்பிட்டு உத்திர நட்சத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. சற்றே கவனித்து இருக்க வேண்டியது மிக அவசியமானது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாய் அமைய இருக்கின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் கன்னி மற்றும் விருச்சக ராசி நேயர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இன்றைய நாள் கரிநாள், சுபகாரியங்கள் எதையும் முன்னின்று செய்வதற்கு அந்த அளவு சிறப்பு கிடையாது. அதே போல் இன்றைய தினம் இறை வழிபாட்டில் குறிப்பாக வணிசை கரணம் நடப்பில் வருகின்ற நாள். ஆக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு, லக்ஷ்மி வழிபாடு செய்வதற்கு இன்றைய தினம் ஒரு ஏற்றம் மிகுந்த தினமாக அமைய இருக்கின்றது. லக்ஷ்மி பூஜை செய்வதற்கான நேரம் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி. வணிசை கரணத்திற்கான லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி தாயாரை வீட்டில் வழிபாடு செய்து பொருளாதார அதிர்வுகளை மேற்கொள்வதற்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். மாலை 5 மணியிலிருந்து 6 மணி லக்ஷ்மி வழிபாட்டுக்கு மிக மேன்மை. அன்பு நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் நிலையில குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஏற்றத்திற்கான நாள் இந்த நாள் கிடையாது. சின்ன சின்னதான ஒரு மந்தத்தன்மை, எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் வராமல் பண நெருக்கடி சார்ந்த அமைப்புகள்ல உங்களை தள்ளி விடுறது. ஆக பொருளாதாரம் மற்றும் உடல்நிலை இரண்டிலும் அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்கள் இன்றைய தினம் சற்றே நிதானமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. பரணி, பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய உத்தியோகங்கள் கிடைக்கும். தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணப்படுகின்ற நாள். தொழில் சார்ந்து என்ன எதிரிகள் இருந்தாலும் அதையெல்லாம் வெல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. கடந்த ஓரிரு நாட்களாக உடல்நல ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஆகச்சிறந்த நாள். பொருளாதாரமும் ஆரோக்கியமும் மேம்பாடு இன்றைய தினம் உண்டு, பயன்படுத்திக்கங்க. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன ஒரு செயல் செய்தாலும் சரி, எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் தானே எதிர்பார்ப்பீர்கள். அந்த தனித்துவம் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள். இந்த நாள் வருமானத்தை தரும், அதை தரும், இதை தரும். கிட்டத்தட்ட 2 விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பு. நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய தினம், தொழில் சார்ந்து அல்லது தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்து. 2வது, ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் ஆன்மீகம் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் கத்துக்கிறது, ஆன்மீகம் சார்ந்த குருமார்கள் கிடைக்கிறதுன்னு ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரோகிணி, ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் 2 விஷயம்ங்க. உங்க குழந்தைகளின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கணும். இன்னைக்கே ரோகிணி நட்சத்திரக்காரர்களினுடைய குழந்தைகளின் உடல்நிலையில சின்ன சின்னதான தொந்தரவுகள் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு மிக கடுமையான மனக்குழப்பமோ, தேவையில்லாத மன பயம், மனப்பதற்றம் போன்ற சில தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் கூடுமானம் வரையிலும் மனதை அந்த பயம்புறுத்திக்கிறது, தேவையில்லாத போட்டு சிந்திச்சு சிந்திச்சு தலைவலி வர வச்சுக்கிறது, இந்த மாதிரி தேவையற்ற சிந்தனைகளை இன்றைய தினம் தவிர்த்தல் மிக சிறப்பு. மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் இன்றைய தினம் அப்படி ஓரளவு ஓஞ்சிரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்புலையும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு பசங்க படிச்சிருவாங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியலனாலும் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு எந்த விதமான பின்னடைவையும் கொடுக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் 2 விஷயம். குழந்தைகளுக்கு அப்படியே படிப்பு மந்தமாகும். இன்னைக்கு அப்படியே படிக்கிறதுல ஆர்வம் குறையிறது, இல்லை படிப்புல ஒரு ஆரோக்கிய தொந்தரவின் காரணமாக அப்படியே மந்தமாகிறது, இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை இன்றைய தினம் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும்
அதுல ஒரு தேக்க நிலை, ஒரு பின்னடைவான நிலை காணப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். உடல்நிலையையும் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய புதிய தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை அடைவது, புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வெளியிட முதலீடுகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த முதலீடுகள் போடுறதுக்கும் நல்ல மேன்மை. இதனால் வரையிலும் சரியான முறையான அமைப்புகளில் கிடைக்காத மருந்துகள் இன்றைய தினம் அடையாளம் காட்டப்பட்டு உடல்நிலை ஏற்றத்திற்கான ஆரம்ப அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து விடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடகம். கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத இடமாற்றங்களையும் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை, இல்லை கடனுக்காக விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு கையிலிருந்து பொருள் இழப்புகளை இந்த நாள் சுட்டி காட்டுகின்றது. ஆக அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. வீண் அலைச்சல்களும் தேவையில்லாத இழப்புகளையும் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். பெரிய வருமானம் இல்லை, அதனால பெருசா இன்னைக்கு முதலீடுகளை தவிர்த்து கொள்வது நல்ல மேன்மையை தரும். ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் சகோதர உறவுகள் வலுப்பெறுகின்ற நாள். எதிர்பாராத திடீர் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு என்ன திட்டங்களை தீட்டுகின்றீர்களோ அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நல்ல வெற்றியை அடைந்து விடுவீர்கள். ஆக முயற்சிகள்ல வெற்றி அடைகின்ற நாள். சகோதரர்கள் மூலம் சகாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக உண்டு. இன்றைய தினம் எந்த புதிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், மனமாற்றங்கள், எந்த மாற்றம் வந்தாலும் அதை கொஞ்சம் நல்லபடியாக பரிசோதனை செய்து அதன் பிறகு பின்பற்றினால் நல்ல ஏற்றங்களை இன்றைய தினம் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் சகோதர பிரச்சனைகள் தீரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. சிம்மம். சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பேசி கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்திக்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, சின்ன சின்னதான நெருக்கடிகள் ஏற்பட்டு மறைகின்ற தினமாக இன்றைய தினம் அமைவதனால் கூடுமான வரையிலும் எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்றதுங்க, யோசித்து செய்ய வேண்டும், யோசித்து பேச வேண்டும். அதை பின்பற்றிக்குங்க. சரிங்களா? பூரம். பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூர்வீகத்தை விட்டு வெளி மாநிலம், வெளிநாடு போன்ற இடங்கள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டம், மணி ஃப்ளோ மிக சிறப்பாக அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. மருத்துவர்கள், பேச்சாளர்கள், ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பிற துறைகளில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சிகள் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. உத்திரம். சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நீண்ட நாளாக மருத்துவ தொந்தரவு, ஹெல்த்தில் தொந்தரவாகிட்டே இருக்கு, மருத்துவம் சரியாக பார்க்குறோம் ஆனாலும் க்யூர் ஆகலை அப்படிங்கிறவங்கெல்லாம் இன்றைய தினம் மருத்துவரை நாடுங்கள். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஆனாலும் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டங்கள், ஆன்மீக அனுபவங்கள் சில கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. உடல் நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் சற்றே குறையக்கூடிய நாள் இந்த நாள். ஹஸ்தம். ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், அப்படியே ஒரு மன மந்தமான நிலை, ஒன்றுக்கு 2 முறை எதையாவது ஒன்று சிந்திச்சு நீங்களே மன விரக்தி அடைஞ்சுக்கிறது, மனம் சார்ந்த சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் நீங்கள் எதை செய்தாலும் அன்பு நண்பர்களே உடல் நிலையையும் மனம் விஷயங்களையும் கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களை நீங்களே வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஹெல்த் கொஞ்சம் அப்படி ரொம்ப மந்தமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சித்திரை. கன்னி மற்றும் துலாம் ராசிதனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் இவை அனைத்தும் மிக சிறப்பாக அமையும். ஹெல்த்துக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைய தினம் மருத்துவ செலவு ஆனாலும் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய இருக்கின்றது. மகான்கள், யோகிகள், ஆன்மீக பெரியவர்களினுடைய தொடர்புகள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு, குறிப்பா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். சுவாதி. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வீண் விரயங்கள், தொட்டதெல்லாம் விரயம், தேவையில்லாத செலவுகள், அதுவும் குறிப்பா மருத்துவ செலவுகள் அதிகமா, இந்த மாதிரி செலவுகளையும் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் நீங்கள் என்ன செய்தாலும் கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு செயல்படுங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அது தேவையில்லாத விரய செலவுகளை அதிகப்படுத்தி விட்டுட்டு போயிடும். பார்த்திருந்துக்கிறது மிக 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 மேன்மையை தரும். அதே போல் விசாகம்.
துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வருமான ஓட்டம் இருக்கும். உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு முயற்சிக்கிறவங்க, வெளி மாநிலம் முயற்சிக்கிறவங்க, பூர்வீகத்தை விட்டு வெளில போகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஏற்றம் மிகுந்த தினமாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்குன்னு இருந்து வந்த ஒரு சில பின்னடைவான அமைப்புகள்லாம் மாறி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய அமைப்புகள் பயணப்படும். ஆக தொழில் பொருளாதார ரீதியாக பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஏற்றங்களை பெறக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமைகின்றது. ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாள். அனுஷம், விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு லாபம் வர மாதிரியே தெரியும், எல்லாமே முன்னேற மாதிரியே தெரியும். ஆனால் அந்த எண்டு கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அங்கே அப்படியே டல்லாகி நிற்கும். ஒரு வேலையை இன்னைக்கு ஆரம்பிப்பீங்க, ப்ராசஸ் சிறப்பாக போகும், ஆனால் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்காது. வேலையை சரிவர சொன்ன நேரத்தில் முடிக்க முடியாது, சொன்ன மாதிரி முடிக்க முடியாது. அதனால ஒரு மன வருத்தம் ஏற்படுகின்ற நாள். நினைத்ததை நினைத்தபடி முடிக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு சில மன சஞ்சலங்கள் இன்றைய தினம் ஏற்பட்டு மறையும். உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாள். அளவுக்கு அதிகமான ஆடம்பர செலவுகளை இன்றைய தினம் குறைப்பது மேன்மை. கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. கடன் தொந்தரவுகள் எல்லாம் கட்டுக்குள் வரும். உடல்நல ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படியே அமுங்கி ஒரு ஆரோக்கியம் மேம்படுத்தப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. தனுசு ராசி இதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில் அப்படியே ஒரு கடுமையான ஒரு மந்தத்தன்மை, பின்னடைவான சூழ்நிலை ஏற்படும். படிப்பில் ஒரு சிலருக்கு தடையோ அல்லது ஒரு சில மருத்துவ தொந்தரவுகளால் படிப்பை முழுமையாக தொடர முடியாத ஒரு சூழ்நிலையோ இன்றைய தினம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் தகப்பனாரின் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம், சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துக்குங்க. உத்தியோகத்திலையும் அப்படியே கொஞ்சம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், பார்த்துக்கிடுங்க. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் வெளியிடங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதெல்லாம் மிக சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இடம் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த நாள் மிக மிக மேன்மையான நாளாக அமைகின்றது. உங்களுடைய தொழில் அமைப்புகளுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகி தொழிலில் நல்ல மேம்படக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. தகப்பனாருக்கு ஏதாவது மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவம்லாம் நன்முறையில் முழுமையடைந்து ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வெற்றிகள் உண்டு. உயர்கல்வியிலையும் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். ஆக இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? மகரத்தை சார்ந்த திருவோண நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தகப்பனாரோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தினம். எதையாவது ஒன்று தொட்டதுக்கு விட்டதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பேச்சுக்கள் வரும். அதனால கொஞ்சம் அப்பா மகனுக்கு இடையில இல்லை பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறது மாதிரியான ஒரு தினம். ஸோ தகப்பனார் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்க வேண்டியது மிக அவசியமானது. உத்தியோகத்தில் திடீர்னு இடம் மாறுறன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வேலையை விட்டு அப்புறம் சரியான வேலை கிடைக்காம கொஞ்ச நாள் தவிப்பீங்க. கூடுமான வரையிலும் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது 1-2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்ல மேன்மையினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், பார்த்து இருந்துக்குங்க, சரிங்களா? அவிட்ட நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய தினம். வெளியூர் பயணங்கள் செய்வதற்கெல்லாம் மிக மிக சிறப்பான நாள். ஹெல்த் தொந்தரவுகளில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல மகத்தான நாளாக அமைகின்றது, பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் சொல்ற அளவுக்கு எதுவும் சிறப்பு கிடையாது. மறைமுக உடல் உபத்திரவங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற நாளாக அமைகின்றது. தேவையில்லாத சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டு மறையும் வாய்ப்பும் மிக மிக அதிகமாக உண்டு. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு ரெண்டுத்திலையுமே மிக கவனமாக இருந்துக்கணும். இல்லைன்னா பொருளாதார ரீதியாகவும் கடன் அமைப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாக வாய்ப்புகள் மிக அதிகமாக இன்றைய தினம் உண்டு, பார்த்திருந்துக்கிறது மிக மேன்மை. பூரட்டாதி, கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களை விட வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு மிக மிக மேன்மையான நாளாக அமைகின்றது. மருத்துவம், சட்டம்,
ஆன்மீகம் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டமும் புதிய புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஒரு சிலருக்கு நல்ல வித்தை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. நீண்ட நாளான உங்களுடைய சிந்தனைகளுக்கு இன்றைய தினம் ஒரு விடை தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ரெண்டே விஷயம். தொழில் செய்றீங்களா, வருகின்ற வாடிக்கையாளர்கிட்ட என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. ரெண்டாவது, கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் என்பதனால் கணவன் மனைவி அமைப்புகளை கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் விலகி வரண அமைப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும், அந்நியம் வெளியிடங்கள்ல இருந்து திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பூர்வீகத்தை விடுத்து வெளியிடங்கள்ல வேலை, தொழில், வியாபாரம் பார்ப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும், ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அதே போல மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள், பயன்படுத்திக்கோங்க. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.